ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்லை, அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நான், பாபு, கோபி நல்லா இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸ்கூலில் எப்படி இருந்தோம் தெரியுமா? செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப் டே எப்படி கொண்டாடணும் தெரியுங்களா? வாங்க நீங்களே பார்ப்பீங்க எப்படி ஜாலியாக இருந்தோன்னு. அப்பா எங்களுக்கு ஸ்கூலில் நிறைய கேம்ஸ் எல்லாமே எப்படின்னு பாருங்க. இவங்க தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். சரியான மழை, இடியும் மழையுமா இருந்துச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ தான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களை நினச்சேன் எப்படி எப்படி ஜாலியாக தான் தெரியுமா? இப்போ எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் சரியாயிடும், சரிங்களா? கவலைப்படாதீங்க. இப்படி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அடாடா நைட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது? அப்பா கிரவுண்டில் இருந்தேன், சரி வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா திட்டுவாங்க. அப்பா ஓடலாமா? வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கையை கழுவணும்ப்பா, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. கையை கழுவுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காலை கழுவணும். டேய் கால் கழுவுனையான்னு அம்மா திட்டுவாங்க. அதனால் காலையும் கழுவிடணும்ப்பா. நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள், மூஞ்சியெல்லாம் கழுவிடணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். அப்பா அம்மா என்னமோ நிறையா சாப்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா சாப்பிடுங்க. நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும். பழங்கள் அப்பா எப்படி இருக்குது, நீங்களும் சாப்பிடுங்க சரிங்களா? உங்களுக்கும் தருவாங்க, இருக்கிற தினமும் அதை வச்சு சாப்பிடுங்க. அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். டைம் ஓடிட்டே இருக்குது, எப்படியோ ஒரு வழியாக அந்த நாள் ஓடிடுச்சு. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் ட்ரீம். ஜாலியாக இருந்தீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.